ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செலெக்ஷன் ஆனவங்க எப்படி ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு செலக்ட் ஆனவங்க உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தர் உள்நுழைய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் இருக்க பாருங்கள், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூசர் நேம் தெரியாதவங்க ஃபர்கட் யூசர் நேம் கொடுத்து நீங்கள் ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஓடிஆருக்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க, 1/2024. இதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். ஸோ இதில் போயிட்டு தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார் போட்டு மேண்டட்டரி டாக்குமெண்ட் எங்கெங்கெல்லாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக அதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, முதல்ல உங்களுக்கான மெமோ இருக்க பாருங்கள், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கான அந்த லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் காமிக்கும். அப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதாவது ஓடிஆர் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இது வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிஆரில் நீங்கள் ரெனிவல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ரெனிவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓடிஆர் ரெனிவல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ண சொல்லி ரெனிவல் பண்ணி தான் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் லாகின் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, லாகின் ஆகாதவங்க ஸோ நீங்கள் ரெனிவல் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள உரிமை கோரல்களுக்கு ஆதரவாக தங்களது ஒருமுறை பதிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் ஆவணங்களுக்கு பதிலாக தவறாக பதிவேற்றம் செய்த பதிவேற்றம் செய்யாத சர்டிஃபிகேட் ஆகியவற்றை தேர்வர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அக்குறைகளை தங்களது ஒருமுறை பதிவின் மூலம் சரி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக கொடுத்தப்போ ஏதாச்சும் நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்களோ அல்லது தப்பான டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை இப்போ நீங்கள் சரி செஞ்சு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மெமோலேயே பார்த்தா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அப்லோட் பண்ண பாருங்கள், அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே டைமும் கொடுக்க மாட்டோம், டைரெக்டாகவும் கொடுத்தாலும் வாங்க மாட்டோன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினலாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்களே மொபைல் மூலமாக இருக்கிற ஆப்பை வச்சு ஸ்கேன் பண்ணாதீங்க. அதுக்குன்னு தனியாக ப்ரௌசிங் சென்டராக இருக்கட்டும், இசிஐ மையமாகட்டும், அங்கே போயிட்டு எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை என்னால் தெரியல பயமாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இசிஐ மையத்தில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி அங்கேயே அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஸோ பக்கத்துலேயே உட்காந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக தெளிவாக அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது பார்த்தா கஷ்டப்பட்ட எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இப்போ செலக்ஷன் லிஸ்ட் வரை வந்திருக்கீங்க. அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் தான். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப அவசியமானது. ஸோ தெளிவாக தெரிகிற மாரி அளவுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இப்போ அப்லோட் பண்ணி பார்த்துடலாம். இல்லை முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மார்க் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் என்னென்னமான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதாவது குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல என்னமான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க.
இப்போது 10th மார்க் ஷீட் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன கொடுத்துருக்கேன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 10th மார்க் ஷீட்கான மார்க் ஷீட் நம்பர்னால் மேலே கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க் ஷீட் மேலே காரணம் அதான் சர்டிஃபிகேட் நம்பர். அதை இதில் நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு அப்பாலஜிஸ் மாதிரி லெட்டர் எழுதுங்க, நான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண சொல்ல மாற்றி கொடுத்துறேன், பட் என்னோட சர்டிஃபிகேட்டில் இந்த நம்பர் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் டைப் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க 500 கேபிக்குள்ளே. ஸோ நீங்கள் கேபி வந்து பார்த்தா ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் போயிட்டு PDF வந்து பார்த்தா கம்ப்ரஸர் டு 500 KB அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் 500 KBக்குள்ளே ஈஸியாக வந்து பார்த்தா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. 500 KBக்கு PDF நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் போயிட்டு 500 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்கான்றது. தெளிவாக வேர்ட்ஸ்லாம் விசிபிள் ஆச்சு அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் அப்லோட் ஆகிடும். அதுக்கு நேராக அப்லோட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும், வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தப்பாக இருக்குது, மிஸ்டேக்காக மாற்றி பண்ண நீங்கள் திரும்ப சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அப்லோட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை லாஸ்ட் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா திரும்ப மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் திரும்ப நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ரெண்டாவது டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில பேர் வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 10th மட்டும் வச்சா போதுமானது. 12th இன்ஃபர்மேஷன் ஸ்டார் சிம்பிள் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா கம்பல்சரி அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். 12th மார்க் ஷீட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். ஸோ 12th மார்க் ஷீட் இருக்கவங்க 12th மார்க் ஷீட் கொடுங்க. அல்லது ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா ஐடி கொடுத்துருப்பீங்க அல்லது அந்த டிப்ளமோ கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். 12th ஈக்குவலன்ட் வந்து பார்த்தா உங்களுடைய டிப்ளமோ தான் இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், ஸோ 12th அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சில நம்பரை கொடுத்துருப்பீங்க. தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு அப்பாலஜிஸ் எழுதி அதை நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 500 KBக்குள்ளே இருக்க மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா UG ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, கன்சால்டேட் மார்க் ஷீட். ஸோ 3 வகையான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் நம்பர் எங்கேருந்து என்ட்ரு பண்ணியிருக்கீங்க? ஸோ ப்ரொஃபஷனல்லேருந்து என்ட்ரு பண்ணிங்களா, டிகிரி சர்டிஃபிகேட்லேருந்து என்ட்ரு பண்ணுறீங்களா, இல்லை கன்சால்டேட் மார்க்லேருந்து என்ட்ரு பண்ணலான்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகபட்சமாக இது பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா ஸோ நீங்கள் இந்த நம்பர் எதுலேருந்து கொடுத்துருக்கீங்க? ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னா ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். டிகிரி சர்டிஃபிகேட்கான நம்பர்னா அதில் இருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். கன்சால்டேட் மார்க் ஷீட்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் மெமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்க பாருங்கள், இளநிலை பட்டா சர்டிஃபிகேட் அல்லது தற்காலிக சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போதுமானது. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து 30/1/2024 அன்றைக்கி TNPSC Group 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இத்தேர்விக்கான அறிவிக்கை நாளான அதற்கு பின்னர் பெறப்பட்ட தற்காலிக சர்டிஃபிகேட் பட்ட சான்றினை பெற்ற தேர்வுகள் தங்களது கல்வி தகுதியினை அறிவிக்கைக்கு நாளர் முன்னரே பெறப்பட்டதற்கு ஆதாரமாக தங்களது ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியலை கன்சால்டேட் மார்க் ஷீட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது 30/1/2024 அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஜிக்கான அந்த தற்காலிக சர்டிஃபிகேட்டோ பட்டய சர்டிஃபிகேட்டோ நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக நீங்கள் முன்னாடியே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஆதாரமாக கன்சால்டேட் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, 500 KB அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜி உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க, கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் 3மே கூட ஒரே PDF மெர்ஜ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் தெளிவாக தான் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 KBக்குள்ள 3 டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ண முடியுமான 100% கண்டிப்பாக முடியும். தெளிவான டாக்குமெண்ட்ஸ்லேயே கண்டிப்பாக உங்களால் PDF மெர்ஜ் பண்ண முடியும். எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, எதை அப்லோட் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்றவங்க 3த்தையுமே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட் 3மே வந்து ஒரே PDF மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிளியராகவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா 3 PDFலாம் ஒரே இதாக மெர்ஜ் பண்ணால் தெரியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் கிளியராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட் இருக்கவங்க 3 டாக்குமெண்ட்ஸுமே ஒரே PDF மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, சூஸ் ஃபைலில் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ யூஜி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்க மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. யூஜி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்காதவங்க நீங்கள் இந்தமாரி ஸ்டார் சிம்பிள் வந்ததை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸ்டார் சிம்பிள் இல்லாத நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் பிஜி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான்
ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதுமானது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா மூணுத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட், அதாவது COA சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல இந்த சர்டிஃபிகேட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த COAக்கான சர்டிஃபிகேட்டை 500 KBக்குள்ளே பிடிஎஃபாக தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல இல்லைன்னு கொடுத்தவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஓகே, அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம பார்த்தா அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரி பதவிகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் ஸோ இதான் உங்களுக்கான ஃபார்மேட். இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்கள் ஹைட் என்ன, செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன் ஃபுல் இன்ஸ்பிரேஷனில் எவ்வளோ இருக்குது, ஆன் ஃபுல் எக்ஸ்பிரஷனில் எவ்வளோ இருக்குது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுமாரி சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சைன் வாங்கி அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி சிக்னேச்சர்லாம் போட்டு நீங்கள் சீல் பண்ணி இதை எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் நைட் வாட்ச்மேன் அந்த மாதிரி பதவிக்கு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் 500 KBக்குள்ளே. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹை ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு பாருங்க அந்த பதவிகளுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஹை ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் அவசியமானது. வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணவங்க ஸோ அதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு சம்மந்தப்பட்ட டாக்டர் கிட்ட உங்களுக்கான ஹை ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் பொருந்தும். ஓகே, அடுத்த கட்டமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் தான் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் பற்றி பிரச்சனை இருக்காது, ஏன்னா கம்பல்சரி ஃபாதர் நேமில் தான் வந்துடும். இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபாதர் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேம் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. ஸோ அதை அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் ஹஸ்பண்ட் நேம் இருக்குது அப்படின்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, புதுசாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்க. இன்னமும் ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த பிட்வீன் தேதிக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கி ஃபாதர் நேமில் அப்ளை பண்ணி வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்த கட்டமாக டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் உங்களுக்கான இந்த டாக்குமெண்ட்டில் சர்டிஃபிகேட் நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி டிசபிள் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த ஃபார்மேட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஒருவேளை நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கசட்கான காப்பி கேட்பாங்க. நேம் சேஞ்ச் பண்ணவங்க மட்டும், சேஞ்ச் பண்ணாதவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அதர் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. வேறு ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராவாக அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க அதர் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஐடி கார்டு இதில் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு அதர் டாக்குமெண்ட். ஸோ அதர் டாக்குமெண்ட்டை பொறுத்திருக்கும் எனி அதர் டாக்குமெண்ட் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்குன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக PSTM பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ PSTM நீங்கள் PSTM இருக்குது அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வகையான ஸ்கூலில் படித்தோம் அதுக்குன்னு தனித்தனியாக பார்த்தா உங்களுக்கு அந்த PSTM காமிச்சிருச்சு பாருங்கள். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான PSTM தனித்தனியாக ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, அதனால் தனித்தனியாக காமிக்குது. ஸோ இதில் போயிட்டு அவங்க வாங்கின ஒவ்வொரு ஸ்கூலில் உண்டான PSTM சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்க. ஆன்லைன் மூலமாக PSTM ஓகே தான், அதேமாரி ஆஃப்லைன் மூலமாக வாங்கின PSTM சர்டிஃபிகேட்டும் ஓகே தான். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தா டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கீங்க, நான் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கேன்னு நீங்கள் ஆன்லைன் மூலமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டைப்பிங்கான அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்டார் சிம்பிள் போட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பார்த்தா ஸோ அந்த PDF சின்ன குட்டி குட்டியாக காமிச்சிடும். அதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சென்டர்லேயே ஈஸியாக
நேரத்திலே போயிட்டு அப்லோட் பண்ணுறவங்க பக்கத்துலேயே உட்காந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் கூட இருந்து கரெக்டாக அந்த சைஸ்லாம் வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே ஒன்றே வந்துடாதீங்க. ஸோ தெளிவாக பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை லாகின் பண்ணி டேஷ்போர்டில் போயிட்டு எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கா இல்லையன்றதை ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணாமல் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வாட்சில் தேவையான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த பதவியை தவிர்த்து மீதி இருக்க பதவிகளுக்கு எலிஜிபிள் இருக்கின்றதை டிஎன்பிஎஸ்சி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்டை நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமானது தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸ்கேனிங் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணாவே டாக்குமெண்ட்ஸ்னால் கிளியராக தான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்கேன் பண்ணி மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அப்படியே எதுவுமே நீங்களே ஃபோன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஃபோனில் இருக்க அந்த ஸ்கேனர் ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதே நிறைய பேர் அப்படி பண்ணுறீங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்கேனர் மிஷின் யூஸ் பண்ணி மட்டும் ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.